மற்ற கட்சிகள் இதுவரையில மாநாடு நடத்தினவங்க மேடையில தான் கவனம் செலுத்துவாங்க. மேடையை குளிரூட்டுவார்கள், மின்விசிறி வைப்பாங்க, ஏர் கூலர் வைப்பாங்க, மேடைக்கு அருகே டாய்லெட் கட்டுவாங்க, தலைவர்கள் வந்து போக பின்னால வழியெல்லாம் ஏற்படுத்துவாங்க. ஆனா முன்னால வெயில்ல காயிற தொண்டன் சாதாரண கட்சி உறுப்பினர்களை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டார்கள். ஆனா இந்த மாநாட்டுல பாருங்க, விஜய் வந்து மேடையில மட்டும் அவர் கவனம் செலுத்தல, பெண்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு, பெண்களுக்கு ஒதுங்குவதற்கு என்று தனித்தனியாக இடங்கள், பைப்பு போட்டு பைப்டு வாட்டர். மற்றவங்க எல்லாம் தலைவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார், அவர் அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார், அப்பா அழைக்கிறார், வாரீர் வாரீர் தான் சொல்லுவாங்க. ஆனா விஜய் வந்து தயவு செய்து கர்ப்பிணிகள், நோயாளிகள், வயதானவர்கள், குழந்தைகள் வராதீர்கள், நீங்க நேரலையில தொலைக்காட்சியில வீட்டில இருந்தே கண்டு மகிழுங்கள், இப்படி சொல்ற ஆளை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னால எந்த அரசியல் மாநாட்டிலேயாவது? இதுக்கு நிறைய பொருள் செலவாகும். ஏன் மற்ற கட்சிகள் இதெல்லாம் செய்யறது இல்லைன்னா, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு வரட்டும் வேட்டும் போட்டோம் விட்டுருவாங்க. விஜய் வந்து எந்த அளவுக்கு தொண்டர்கள் வரும்போதும் ஜாக்கிரதையா வரணும், போகும்போதும் ஜாக்கிரதையா போய் வீடு சேரணும், விபத்துகளுக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி துவக்கத்தில் 10% என்று ஆதரவு என்று துவங்கிய தாவேகா இன்னைக்கு 30-35 தாண்டி முன்னேறி கொண்டிருக்கிறது. திமுக ஓட்ட அது வாங்குது, அதிமுக ஓட்ட அது வாங்குது, விசிக ஓட்ட வாங்குது. எப்படி எல்லா கட்சிகளுடைய ஓட்டையும் அது எடுத்து முன்னால போகுது பாருங்க. அந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல், நல்லெண்ணம் அதுக்கு மக்கள் மத்தியில. இப்ப லேட்டஸ்டா நான் என்ன கேள்விப்படுறேன்னா, அந்த டூரிஸ்ட் பஸ் அந்த இவங்கெல்லாம் ஒரு அதுக்கு எவ்வளவு சிக்கல் கொடுக்க முடியுமோ நீங்க போகாதீங்கன்னு மிரட்டப்படுகிறார்கள். இந்த டீலக்ஸ் பஸ், சாதாரண ஆம்னி பஸ், இவங்களெல்லாம் அது சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடுமா? அப்படிதான் நினைக்கிறாங்க திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள். கண்டிப்பாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இதுவரை நடத்திய, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இப்படி ஒரு மாநாடு நடந்ததாக இருக்க வாய்ப்பில்லை என்ற அளவுக்கு தான் ஒரு ஹிஸ்டாரிக் கான்ஃபரன்ஸா தாவேகாவுடைய இந்த 2வது மாநில மாநாடு அமையும் என்று நான் நம்புறேங்க. வணக்கம் செகண்ட் ஃப்ளோர் தமிழ் நேயர்களே. வணக்கம் வணக்கம். பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் மதிவாணன் அவர்கள் மீண்டும் நம்ம கிட்ட வந்து இணைஞ்சிருக்காரு. இப்ப கரண்டா ரொம்பவே பத்தி தெரியக்கூடிய நிறைய அரசியல் விஷயங்களை பத்தி அவர்கிட்ட வந்து ஒரு விவாதம் பண்ணுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்ப தாவேகாவோட மதுரை மாநாடு, அதுக்கான நாள் வந்து நெருங்கிருச்சு. ஒரு சில விஷயங்கள் நியூஸ்ல வந்து பார்க்க வந்து முடியுது. குழாய் வந்து எல்லாருமே தண்ணி குடிக்கிறதுக்கு தேவையான மாதிரி வச்சிருக்காங்க, ட்ரோன் மூலமா மருத்துவ, இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயம்லாம் வந்து வச்சிருக்காங்க. என்ன முக்கியமான ஒரு விஷயத்த விஜய் வந்து பேசினா நல்லா இருக்கும்னு நீங்க பர்சனலா வந்து நினைக்கிறீங்க? இது மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த மாநாடு. அதாவதுங்க, 10 மாத இடைவெளியில் முதல் மாநாடு நடத்தின இடைவெளியில 2வது மாநாடை நடத்துகிற ஒரு துணிச்சல், வல்லமை, ஆற்றல் புதிய கட்சியான தாவேகாவுக்கு இருக்கிறது என உண்மையிலே வியப்பில் ஆழ்த்துகிறது. விக்கிரவாண்டி மாநாடு நடந்து 10 மாசம் கூட ஆகல, 1 வருஷம் கூட ஆகல. இப்ப 2வது மாநில மாநாடு. நான் பல நேர்காணல்கள்ல சொல்லியிருக்கேன், வழக்கமா அரசியல் கட்சிகள் மாநில மாநாடுகள் என்பதை குறைந்தது 3 ஆண்டு, 4 ஆண்டு, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடத்துவாங்க. ஏன்னா அதுல ஏகப்பட்ட டிஃபிகல்டிஸ் பாருங்க. மற்ற கட்சிகள் இதுவரையில மாநாடு நடத்தினவங்க மேடையில தான் கவனம் செலுத்துவாங்க. மேடையை குளிரூட்டுவார்கள், மின்விசிறி வைப்பாங்க, ஏர் கூலர் வைப்பாங்க, மேடைக்கு அருகே டாய்லெட் கட்டுவாங்க, தலைவர்கள் வந்து போக பின்னால வழியெல்லாம் ஏற்படுத்துவாங்க. ஆனா முன்னால வெயில்ல காயிற தொண்டன் சாதாரண கட்சி உறுப்பினர்களை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டார்கள். ஆனா இந்த மாநாட்டுல பாருங்க, விஜய் வந்து மேடையில மட்டும் அவர் கவனம் செலுத்தல. நேத்து தான் நான் பார்த்தேன், பெண்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு, பெண்களுக்கு ஒதுங்குவதற்கு என்று தனித்தனியாக இடங்கள்,
பைப்பு போட்டு பைப்டு வாட்டர் உங்களுக்கு வந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இதை உருவாக்கி அங்க வந்து தடை இல்லாமல் தண்ணீர், அது இல்லாம வாட்டர் பாட்டிலும் 5 மில்லி கொடுக்குறாங்க. 5 லட்சம் பாட்டில் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா குழாய் நீரையும் கொடுக்குறாங்க. அதே போல அவரு அந்த பார்த்த அறிக்கையில ஒவ்வொன்றுத்துக்கும் குழு போட்டிருக்காருங்க. மருத்துவ குழு, மீடியா, பாதுகாப்பு, செக்யூரிட்டி, பெண்களுக்கு, இப்படி. அது அது மட்டும் இல்லைங்க. நேத்து கூட ஒருத்தர், அவங்க தலைவர் ஒருத்தர் சொன்னார் ரொம்ப சரியா, மற்றவங்க எல்லாம் தலைவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார், அவர் அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார், அப்பா அழைக்கிறார், வாரீர் வாரீர் தான் சொல்லுவாங்க. ஆனா விஜய் வந்து இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கையில பார்த்தேன், தயவு செய்து கர்ப்பிணிகள், நோயாளிகள், வயதானவர்கள், குழந்தைகள் வராதீர்கள், நீங்க நேரலையில தொலைக்காட்சியில வீட்டுல இருந்தே கண்டு மகிழுங்கள். இப்படி சொல்ற ஆளை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இதுக்கு முன்னால எந்த அரசியல் மாநாட்டிலேயாவது? அப்போ மேடை மட்டும் இல்ல, நம்ம எதிர்நோக்கி இருக்கல லட்சக்கணக்கான தொண்டர்களை பற்றி தாயுள்ளத்தோடு, கரிசனத்தோடு அவங்களுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணப்பா, விக்கிரவாண்டியில சில தவறுகள் நடந்தது, அனுபவம் கிடையாது இல்ல, புது கட்சி தானே. அப்ப அதுல வந்து சில தவறுகள் வந்து அதெல்லாம் அனுபவத்தில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய பொருள் செலவாகும். ஏன் மற்ற கட்சிக்கு இதெல்லாம் செய்யறது இல்லைன்னா, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு வரட்டும் வீட்டும் போட்டோம் விட்டுருவாங்க. இப்போ வடநாட்டுல எல்லாம் இது அடிக்கடி நடக்கும். ஸ்டீம் பெய்டு அப்படின்னு சொல்லி கூட்ட நெரிசல்ல சிக்கி மக்கள் சாவாங்க. அதான் இன்னைக்கு இந்தியாவில அரசியல் கட்சிகள் நடக்குது. ஆனா விஜய் வந்து எந்த அளவுக்கு தொண்டர்கள் வரும்போதும் ஜாக்கிரதையா வரணும், போகும்போதும் ஜாக்கிரதையா போய் வீடு சேரணும், விபத்துகளுக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை பற்றி எந்த அளவுக்கு அவர்கள் நலன், அவர்களுடைய மேம்பாடை பத்தி கவலைப்படுறாருன்னா, இப்போ இப்படிப்பட்ட ஆள் தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சரா வந்தாருன்னா 5 வருஷம் கொடுப்போமாங்க. இவங்கெல்லாம் 50-55 வருஷம் பார்த்துட்டோம். நம்ம ஒன்றும் சரி கிடையாது. குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறாங்க. முந்தா நாள் பாருங்க, ஐ பெரியசாமி அவர் வீட்டுல தலைமைச் செயலகத்துக்கு எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கெல்லாம் வந்துடுச்சு இடி. அது சரியா தவறா அந்த டிபேட்குள்ள போல. ஆனா நீங்க சுத்தமா இருந்தா ஏங்க மத்தவன் வரான்? ஊசி இடம் கொடுத்தா தானே நூல் நுழையும். உங்க கைகள் சுத்தமா இருந்ததுன்னா ஈடி என்ன, எவனும் வந்து உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு என்ன, செக்ரட்டரியேட்டுக்குள்ளவே வந்தாங்க, பூட்டி விட்டாங்களாம் ரூம. என்ன அசிங்கமா இருக்கு பாருங்க. அப்போ ஊழல்ல மலிந்து இருக்கக்கூடிய கட்சிகள் 30-40 வருஷத்துல இவங்க வந்து தொண்டர்களை பற்றி என்ன கவலைப்பட்டாங்க, மக்களை பத்தி என்ன கவலைப்பட்டாங்க? லேட்டஸ்ட் உதாரணம் இது. அதாவது தூய்மை பணியாளர் போராட்டத்தை தொழிலாளிகளின் போர்வால் மே தினத்துக்கு அரசு விடுமுறை விட்டது நாங்க தான், அப்படியெல்லாம் வாய்ச்சவடால் அடிச்சுட்டு பெருமிதம் பேசக்கூடியவர்கள் உண்மையில தொழிலாளி போராட்டத்தை எப்படி ஒடுக்குனாங்க, அடக்குனாங்க, எப்படி அதை அலட்சியம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கண் முன்னால பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்துங்க ஒரு மாற்றம் தேவை என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேரியஸ் ஒப்பீனியன் போல்ஸ், சர்வேஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்கவுங்க அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துலயும் ஒரு உண்மை என்னன்னா, துவக்கத்தில் 10% என்று ஆதரவு என்று துவங்கிய தாவேகா இன்னைக்கு 30-35 தாண்டி முன்னேறி கொண்டிருக்கிறது. திமுக ஓட்ட அது வாங்குது, அதிமுக ஓட்ட அது வாங்குது, விசிக ஓட்ட வாங்குது. எப்படி எல்லா கட்சிகளுடைய ஓட்டையும் அது எடுத்து முன்னால போகுது பாருங்க. இன்னும் 7-8 மாசம் இருக்குங்க. அதனால அந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல், நல்லெண்ணம் அதுக்கு மக்கள் மத்தியில மிக அதிகமாக. இன்னைக்கு மக்கள்னு சொன்னா பெண்கள், இளைஞர்கள், இவங்களும் திமுக காரங்களும் என்னென்னவோ குட்டிக்காரனெல்லாம் போட்டு பாக்குறாங்க. ஆனா நிச்சயமாக இவங்களுடைய இப்ப அந்த மாநாடே எடுத்துங்களா, இப்ப லேட்டஸ்டா நான் என்ன கேள்விப்படுறேன்னா, அந்த டூரிஸ்ட் பஸ் அந்த இவங்கெல்லாம் ஒரு அதுக்கு எவ்வளவு சிக்கல் கொடுக்க முடியுமோ நீங்க போகாதீங்கன்னு மிரட்டப்படுகிறார்கள். இந்த டீலக்ஸ் பஸ், சாதாரண ஆம்னி பஸ், இவங்களெல்லாம் அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடுமா? அப்படிதான் நினைக்கிறாங்க திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள்.
இப்ப காவல்துறை என்பது வந்து எவ்வளவு இதுக்கு மேல மேக்சிமம் தொல்லை கொடுக்க முடியாது. இப்ப அது விக்கிரவாண்டி மாநாடு கூட தள்ளி தான் நடத்தினாங்க. அவங்க குறிப்பிட்ட தேதியில நடத்த முடியல. அவங்க அறிவிச்ச தேதியில 52 கேள்வி கேட்பாங்க, 42 கேள்வி கேட்பாங்க. இப்ப கூட பாருங்க, இப்பவும் அவங்க குறிப்பிட்டது 25 தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தின்றாங்க, பிரைம் மினிஸ்டர் வராருனாங்க, இப்ப பார்த்தா அமித்ஷா வராருன்றாங்க. வர்த்தனை எல்லாருமே மதுரையில வந்து உட்கார்றாங்க. ஆக அந்த தேதியில நடத்த விட மாட்டோம், ஆட்சி எங்க கையில இருக்கு, காவல்துறை நாங்க சொன்னபடிதான் செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு ஏராளமான தொல்லைகள் கொடுத்து அதெல்லாம் அவங்க சந்திச்சு வெற்றிகரமா இப்ப மாநாடுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. கண்டிப்பாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியும் இதுவரை நடத்திய, தமிழ்நாட்டுல இந்தியாவிலே இப்படி ஒரு மாநாடு நடந்ததாக இருக்க வாய்ப்பில்லை என்ற அளவுக்கு தான் ஒரு ஹிஸ்டாரிக் கான்ஃபரன்ஸா தாவேகாவுடைய இந்த 2வது மாநில மாநாடு அமையும் என்று நான் நம்புறேங்க. இவங்க எவ்வளவு தடை போட்டாலும் நிச்சயமாக அந்த மாநாட்டின் வெற்றியை எழுச்சியை தவிர்க்க முடியாது. விஜய் வந்து அந்த மாநாட்டுல நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, அவரை பொறுத்தவரையில இந்த நீட்டி முழக்கி 3/4 மணி நேரம் 40 நிமிஷம் 1.5 மணி நேரம் பேசினா பெரிய தலைவர் அப்படின்ற எண்ணம் இல்லை. எனக்கு அதுதான், பேச்சாளர்கள் தலைவர்களாக ஆக முடியாது. பேச்சு திறமை வேணும் ஒரு நல்ல தலைவருக்கு. ஆனா பேசுறது மட்டும் சீமானை தான் முதலமைச்சர் ஆகணும், அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணும், காமராஜர் முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது இல்லையா? அதனால இது வந்து பேச்சு திறமை வேணும். ஆனா பேச்சாற்றல் இல்லை அவருக்கு. 4 நிமிஷம் பேசுறாரு, 10 நிமிஷம் தான் பேசினாருன்னா எவ்வளவு நேரம் பேசினாருன்றது இல்லை, என்ன பேசுறாரு, அவர் என்ன சொன்னாருன்றதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாநாட்டில் வந்து அவர் வந்து தேர்தலுக்கு சில மாதங்களே இருப்பதால் நிச்சயமாக ஆட்சிக்கு வந்தால் தன்னுடைய கட்சி தான் என்ன செய்வோம் என்பதை அட்லீஸ்ட் கோடிட்டாவது காட்டணும். கான்கிரீட்டான அதை வந்து அரசியல் அறிக்கை, தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொல்லுங்க. இப்ப சொன்னீங்கன்னா காப்பி அடிச்சிருவாங்க உடனே மற்ற கட்சிகள், அதை இப்ப சொல்ல வேணாம். ஆனா ஆட்சி எப்படி இருக்கும், how you will be different from DMK, ADMK, BJP, காங்கிரஸ், இதுவரையில் ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டை அதுக்கு மாற்றா வரும். மாற்று அணியில் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து இது முதல் அணின்றாரு, இருக்கட்டும். அப்ப இந்த மாநாட்டில் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த அவருடைய ஆட்சி, அவருடைய கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கிளிம்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் அது வந்து தேர்தல் பணியில அவருடைய கேடர்ஸை, அவருடைய நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தி தள்ளும். கூட்டணி வந்ததா போச்சா, இந்த கூட்டணி வந்ததா அந்த கூட்டணி வந்து கடை விரித்தார் கொள்வார் இல்லை, இப்படி எல்லாம் நிறைய பேர் அவரை கிண்டல் பண்றாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரு ஜனங்க ஆதரவோடு தனியாவே வந்து முதல் கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து மற்ற கட்சிகள் வந்து ஏன் சேர மாட்டேன்றாங்க, சேர மாட்டேன்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, சீட்டு நோட்டு 2ம் கொடுக்குறோம் திராவிட கட்சிகள். ஒரு 10 சீட்டு ஒரு 20 சி கொடுக்குறோம்னுவாங்க. இப்ப தாவேகா அப்படி செய்யாது. தாவேகா வந்து சீட்டு கொடுக்கும், வெற்றிக்கு பாடுபடும், ஆனா பைசா கொடுக்காது. அதுதான் இப்ப மெயின் டிஃபிகல்ட்டி நான் நினைக்கிறேன். மற்ற கட்சிகள் வந்து திமுக வந்து நிறைய காசு அள்ளி விடுறாங்க, அதனால அவங்க இன்னும் அங்க இருக்காங்க. ஸோ கூட்டணி இல்லையே என்பதால் யாரும் கவலைப்படல. கூட்டணி வந்துதான் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் ஒண்ணும் இல்லை. 15 கட்சி கூட்டணி வச்சு கலைஞர் கருணாநிதி மண்ண கவியுது. கலர் டிவி கொடுத்த தேர்தல்ல கூட அவர் மண்ண கவிழ்ந்தெல்லாம் நமக்கு தெரியும். திமுகவை பொறுத்தவரையில கூட்டணி இல்லைன்னா அதுக்கு வாழ்க்கை இல்லை, உயிர் இல்லை. 1967 இருந்து இன்று வரையில் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு, ஆதரவோடு, தயவோடு தான் திமுக ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறது, அமர்ந்து இருக்கிறது. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு அப்படி இல்லை. அதிமுகவை பொறுத்தவரையில பல நேரங்கள்ல வந்து சில 1-2 ஸ்மால் பார்ட்டிஸை வச்சுட்டு இல்லை தனித்தோ கூட
ஜெயிச்சிருக்காங்க. அதனால வந்துங்க விஜயும் வந்து அது மாதிரி அவர் சொல்றாரு இல்லையா, 67, 77 போல 2026 தமிழகத்தில் வரலாறு படைக்கப்படும், ஆட்சி மாற்றம் நிகழும் என்று ரொம்ப உறுதியா நம்புறாரு விஜய். அவர் நம்பிக்கை என்பது ஏதோ கனவு காண்பதாக நான் பார்க்கல. அவருக்கு கிரவுண்ட்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வருது, ஃபீல்டுல இருந்து அவருக்கு ஒப்பீனியன்ஸ் வருது. அவருக்கும் எல்லாம் சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு கட்சியும் வந்து சர்வே எடுக்கிற மாதிரி உளவுத்துறையில இருந்தே அவருக்கு தகவல் போயிருக்கும். ஏன்னா காவல்துறை அதிகாரிகளை பத்தி நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். காற்று எந்த பக்கம் திசை வீச போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். முன்னாலே எல்லா செய்தியும் லீக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அதனால விஜய்க்கு காவல்துறையிலேயே கூட சில உயர் அதிகாரிகள் உண்மை நிலவரத்தை இப்பவே சொல்லி அவர்கிட்ட நெருக்கமாவது கூட முயற்சி பண்ணலாம். அடுத்தது அவர் தான் வருவார் என்ற சூழ்நிலை இருக்கிற காரணத்தால். அதனால அவரு இஸ் ஹேவிங் இஸ் ஓன் கால்குலேஷன்ஸ். அதெல்லாம் இவர் வந்து கனவு காண்றாரு, அதெல்லாம் நடக்காதுன்னா நடக்காவிட்டா போட்டுமே, அவருக்கு என்ன இழப்பு? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இதே தான், எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி அப்படின்னு தான் போவோம். அதனால அடுத்த 5 வருஷம் இப்படிதான் வேஸ்ட் ஆகும். அவர் வந்து தன்னுடைய ஒரு தொழில் வியாபாரம் இது வருமானத்தெல்லாம் விட்டுட்டு மாநிலத்துக்காக மக்களுக்காக நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. மக்கள் அதை புரிந்து கொண்டு ஆதரிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி நடக்கலன்னா என்ன, அதுக்காக என்ன, ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். அவரு வந்து என்ன மூளையில போய் உட்காந்துருவாரா? அதனால அவரை பொறுத்தவரையில மக்களுக்காக சேவை பண்றதுக்காக தான் வராரு. ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறார். அது வந்து ஜெயிக்கணும். இந்த 2 கட்சிகளுடைய மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டுல சலிப்படைந்திருக்கிற, விரக்தி அடைந்திருக்கக்கூடிய ஒரு கணிசமான சதவீதத்திலான வாக்காளர்கள் நிச்சயமாக அவருக்கு ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்கன்றதுதான் என்னுடைய ஆழமான கருத்து, நம்பிக்கை.